ஈத் வருதில் 27,000க்கு நல்ல ஒரு ராவுத்தர் பிரியாணி செய்ய போகிறேன். பாலக்காடன் ராவுத்தர் பிரியாணி. இப்போ நான் தேங்காய் எண்ணெயும் நெய்யும் ஊற்றேன். கூடுதல் குறைவாக நீங்கள் ஊற்றிக்கணுங்க. நெய் இந்த மாதிரி இந்த ஸ்பூனுக்கு ரொம்ப பிக் காட்டு போடுறேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வரும். ஜீரக சம்பா ரைஸு 2 கப்பு ஊற வச்சுருக்கேன். அரை மணிக்கு ஒரு ஊறணும். கிராம்பு, பட்டை, ஒரு ஸ்டார் அனீஸ், 2 ஏலக்காய் போட போகிறோம். ஒரு 20 சின்ன வெங்காயம் இடித்து வச்சுருக்கேன், அதில் போடும். நல்லா வதங்கிட்டு நாளைக்கெல்லாம் எப்போவும் ஒரே மாதிரி மெட்ராஸ் பிரியாணி, லேயர் பிரியாணி எல்லாம் செய்யாமல் இந்த தடவை இந்த மாதிரி செய்யணும். அடுத்தது ஒரு வெங்காயம் சுருண்டு வந்தால் போகணும். இப்போ ஒரு தக்காளி, பெரிய தக்காளி, வேணும். அதில் சின்ன பாதி எடுத்து ஜூஸ் அப்படி எடுக்க போகிறேன். 3 பச்சை மிளகாய் சேர்த்து 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், காஷ்மீரி சில்லி பவுடர் 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டு, பிரியாணி மசாலா 1.5 டேபிள் போடுவோம். ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லிக்கீரை, டேபிள் ஸ்பூன் தயிர், லெமன் ஜூஸ், விட்டு 12 to 15 நிமிஷம் வேகட்டு மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். கொஞ்சம் திறந்து கிண்டி கொடுக்கணும். லேட்டாக அடி பிடிச்சிடக்கூடாது. நான்ஸ்டிக் ஆனாலும் கவனமாக இருக்கணும். டைம் ஆயாச்சு. நான் 15 நிமிஷம் குக் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சூடான தண்ணி, ஒரு கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி, 2 கப் அரிசி வச்சுருக்கேன், 4 கப்பு தண்ணி. தண்ணி கொதிக்கட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். தண்ணி வடிச்சிட்டு நல்லா கொதிச்சு வச்சு அரிசியை போட்டு கொடுத்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்கட்டு அரிசி தண்ணியெலாம் லெவலாக வரட்டு உப்பும் செக் பண்ணிக்கிடுங்க. நான் இப்படி தான் மல்லிக்கீரையை வைப்பேன். ஒரு டிஷ்யூ பேப்பர் லேசாக ஈரம் பண்ணி வச்சுருவேன். இது 2 வாரம் ஆச்சு. அப்பப்போ கடைக்கு விட முடியாது, அதனால இது மாதிரி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிடுவேன். சீசன் சேமாகி வருது. நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கூட வரட்டு. இன்னும் 2-3 நிமிஷம் ஆகட்டு. லெவல் ஆகிட்டுது. லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுருவோம். குக் ஆகட்டு.
திறக்கலாம். கொஞ்சம் மல்லி இலை, புதினா போட்டு நெய் ஒரு ஸ்பூன். இது பாகிஸ்தானி நெய் இந்த மாதிரி கலரில் இருக்குது. வீட்டில் செஞ்ச நெய்ன்னு ஒரு ஃப்ரெண்டு கொண்டு தந்தாங்க. அந்த நெய் தான் அந்த கலரில் இருக்குது. நீ தம்மில் இருக்கட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படி இருக்கட்டு, அப்புறமா பார்க்கலாம். இல்லை காந்தாரி மிளகு பாருங்கள், கரம் மசாலா செய்து போட்டிருக்கேன். கடையிலெல்லாம் நான் வாங்கவே மாட்டேன், வீட்டிலே தான் எல்லாம் செய்வேன். போட பாருங்கள், பார்த்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரியாணி நான் 2 கப் அரிசி, 950 கிராம் சிக்கன் வச்சு செய்திருக்கேன். இஃப்தாருக்கும் சுகருக்கும் சேர்த்து தான். இறக்கிடுவோம். இன்னும் பாருங்கள், நல்லா பொலன்னு இருக்குது. அப்படியே அந்த சூடோடே இருக்கிறது. அதனால் இது சும்மா பாலக்காடன் ராவுத்தர் பிரியாணி செஞ்சாச்சு. நீங்களும் இப்போ நாளைக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். செய்யறது ரொம்ப ஈஸி. ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் ரமலான் நல்வாழ்த்துக்கள். அல்லாஹ் எல்லாரையும் சிறப்பாக பெருநாள் கொண்டாட வைக்கட்டு, பரக்கத்தாட்டு. எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, நாட்டில் அமைதியும் சமாதானமும் நிலவதுக்கு அல்லாஹ் இடத்துல துவா செய்வோம். இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம்.